வணக்கம். இன்றைக்கி சில விஷயங்களை கேட்கும்போது கவலையாக இருக்குது எனக்கு. அது நிச்சயம் நீங்கள் கேட்கும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஏழையாக இருக்கும்போது சில நடிகர்கள் உதவி பண்ணி அவங்களுக்கு விளையாடுறதுக்கான அந்த வாய்ப்புக்கான பணத்தை செலுத்தினவங்க விஜயகாந்த் குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிவி சிந்து பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஏன் அவங்க கல்யாணத்துக்கு விஜயகாந்தோட குடும்பம் வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்துக்கு அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்ட விஷயத்த கேட்கும்போது அந்த அளவுக்கு தமிழகம் காந்திஜி மாதிரி ஒரு போராட்டத்தோடு அதிக லெவலில் இவர் அறவழியில் கொண்டு போகிறாரு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன் இணையதளம் இருந்து கூட அதை சரிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழும்புது எனக்கு. இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பாஜக அமைச்சு வச்ச முக்கால்வாசி சட்டத்தை இயற்றிய நமது முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இறந்துட்டார். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சட்டம்லாம் பண்ணோம்னு மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது வெளிப்படையாக என்னன்னு கேட்டிங்கன்னா சில வரிமுறையெல்லாம் வச்சுருந்தார். ஆனால் அவரால் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கி அதே கஷ்டம் பாஜக 3 தடவை ஆட்சிக்கு வந்தும் இந்தியாவை முன்னேற்றிட்டு போகுது. சில விஷயங்களை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக அவங்களுக்கு அந்த வாக்குறுதி இல்லாதனாலையா இல்லை தமிழகத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில. இங்கே நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமை மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் எனக்கு தெரியல. எதை போய் திமுகட்ட கேட்டோம்னாலும் வடநாட்டில் அது நடந்துருச்சு, இந்த நாட்டில் அது நடந்துருச்சு, இந்த இதில் அது நடந்துருச்சுங்கிறாங்க. அங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணுவாங்கங்கிற அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம தமிழகத்தில் எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறத இங்கே ஆட்சி செய்கிறவங்களும் சரி அதை இப்படி இப்படி இப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். ஷோ அவர் குரல் கொடுத்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி புதுசு கார் தான் வாங்கிட்டு இருக்கார். அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போதைக்கு அவரோட கொடி எடுத்து குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கிட்டு அவரோட வீடியோ காட்டி அஜோன்னு பேசிக்கிட்டு இருக்கார். அவர் யார்? இந்த சைமன் தான். இதெல்லாம் எப்போ தான் மாறி மக்கள்லாம் எப்போ தான் திருந்தி தமிழகத்தை ஏதாவது முன்னேற்ற வழி விடுவீங்களா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.